இப்படி என்னோட சொந்தங்கள் அப்படின்னு சொல்றதுக்கு ரொம்பவும் அவமானமா இருக்கு. ரொம்பவும் அசிங்கமா இருக்கு எனக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு மோசமான ஒரு சம்பவம் தான் நம்ம தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. நடந்திருக்குன்னு சொல்றத விட இது மாதிரி பல சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு. நீங்க தமிழ்நாட்டில் பார்த்துருப்பீங்க. இந்த 2 நாளா நிறைய ஒரு வீடியோ வைரல் ஆயிட்டு இருக்கு. அந்த வீடியோவும் பார்த்துருப்பீங்க. அது பார்த்துட்டே புரிஞ்சிருக்கும். என்ன சம்பவம் அப்படின்னா, திருத்தணி அப்படிங்கிற ஒரு ஊர்ல மின்சார ரயில்ல ஒரு இந்திக்காரர் பயணிக்கிறான். இள வயசு பையன் தான். அது கூட ஒரு 16-17 வயசு பசங்க, ஒரு 4 பசங்க கஞ்சா போதையில பயணிக்கிறாங்க. அவனுங்க பொதுவாகவே அந்த ரயில்ல எல்லாத்துக்கிட்டையுமே வம்பிழுத்து ரீல்ஸ் எடுக்கிறது இதுதான் அவனுக்கு வேலையாவே வச்சிருக்கானுங்க. நிறைய வீடியோவுமே அவங்களோட ஐடியில இன்ஸ்டாகிராம் ஐடியில அப்லோடும் பண்ணிட்டு இருக்கானுங்க. அதையே இந்த காவல்துறையினர் நம்ம அரசாங்கம் கண்டுபிடிச்சா இல்ல பார்க்காம கவனிக்காம விட்டுச்சான்னு தெரியல. நிறைய வீடியோ எடுத்து போட்டிருக்கானுங்க. இளைய ரவுடிகள் அவங்க கஞ்சா குடிக்கிகள். அவனுக்கு என்ன பண்றானுங்க, இந்த இந்திக்கார பையன் கிட்ட வம்பிழுத்து ரீல்ஸ் எடுக்கிறானுங்க. அதையே அவன் தடுத்து முறைச்சு பார்க்கறான். உடனே அவனை என்ன பண்றாங்கன்னா, வலுக்கட்டாயமா திருத்தணி ரயில்வே ஸ்டேஷன்ல மறைமுகமா இழுத்துட்டு போயிட்டு அவங்க கிட்ட வச்சிருந்த கறிவெற்ற அருவாள், அதாவது ரவுடிகள் வச்சிருக்கிற அந்த அருவாளால வெட்டுருவாளால கிட்டத்தட்ட 27 முறைக்கு மேல நிறைய இடத்துல அவனை சரமாரியா வெட்டுறாங்க. ஒரு 10-15 வினாடிகளுக்கு மேல நம்ம அந்த வீடியோவை பார்க்கவே முடியல. அவ்வளவு கொடூரமா இருக்கு. அவ்வளவு ரத்தம் ஒழுக மனசாட்சிகளை கொடூரமா வெட்டிட்டு இருக்காங்க. எப்படியும் அவனுக்கு மனசு வருதுன்னே தெரியல. அந்த அளவுக்கு மோசமா வெட்டுறாங்க. பாக்குற நம்மளுக்கே பதறுது. ஒரு 16-17 வயசு பையங்களுக்கு பொதுவா ரத்தத்தெல்லாம் பார்த்தா மயக்க வரும்னு சொல்லுவாங்க. ஆனா அவனுங்க அசால்ட்டா கறி வெட்டுற மாதிரி வெட்டுறானுங்க. ஒரு கோழி இறைச்சியை ஆட்டு இறைச்சியை வெட்டுற மாதிரி சரமாரியே வெட்டுறானுங்க. அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா அந்த கஞ்சா போதை. இந்த தமிழ்நாட்டுல மதுனாலதான் பசங்கள் கெட்டு போறானுங்க, சிகரெட் குடிக்கிறதுனாலதான் பசங்கள் கெட்டு போறானுங்க அப்படிங்கறத தாண்டி நிறைய போதைப் பொருட்கள் தமிழ்நாட்டுக்குள்ள அதிகமா புழங்கிட்டு இருக்கு. அதுல முக்கியமான ஒன்றுதான் இந்த கஞ்சா. அந்த கஞ்சா போதையினால கெட்டுட்டு இருக்கிற சிறுவர்கள் தான் அந்த 4 சிறுவர்கள். அந்த 4 சிறுவர்களுக்கு உண்மையான மனிதாபிமானம் அப்படின்னா என்னன்னே தெரியாது. அந்த அளவுக்கு மோசமான இளைஞர்கள் தான் அந்த 4 சிறுவர்கள். இளைஞர்களும் கிடையாது, 16 வயசு தான் சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது அந்த இந்திக்காரனை சரமாரியா வெட்டிருக்காங்க. வெட்டி ஒரு இடத்துல தூக்கி போட்டு போயிடுறாங்க. அங்க இருக்கிற மனசாட்சி உள்ள மக்கள் மருத்துவமனையில சேர்த்தி சிகிச்சை கொடுத்து அவ்வளவு வெட்டுக்கள் வாங்கி அவ்வளவு ரத்தங்கள் வெளியே வந்தும் அந்த சுராஜ்ங்கிற அந்த இந்திக்காரன் இளைஞன் நல்ல வேலை உயிர் பொழைச்சிட்டான். நல்ல வேலை தமிழ்நாட்டு மேல ஏற்பட்டு இருக்கக்கூடிய காலம் இதுவே பெரிய காலம் தான். அந்த பையன் மட்டும் செத்து போயிருந்தானா இன்னும் அசிங்கக்கேடு அவமானக்கேடா இருக்கும் தமிழ்நாட்டுக்கு. அந்த அளவுக்கு மோசமான நிலைமையில தான் சொல்லணும் இந்த சம்பவம். இது மாதிரி சம்பவம் இங்க மட்டும்தான் நடக்குதா இல்ல திருத்தணியில் மட்டும்தான் நடக்குதான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. தமிழ்நாடு முழுக்க அங்கங்க நடந்துட்டு தான் இருக்கு. உதாரணத்துக்கு எனக்கு பக்கத்து ஒரு அவினாசிலேயே நடந்துட்டு தான் இருக்கு. அது போக சிவகங்கை மாவட்டம், மதுரை மாவட்டம் அப்படிங்கும் போதே இந்த இள வயசு சிறுவர்கள் அப்படிங்கிற அவங்களோட கையில இந்த கஞ்சா அப்படிங்கிற போதைப் பொருள் ஈஸியா அவங்க கிட்ட கிடைச்சிருது. அதைய வச்சு அவங்க ஈஸியா அந்த போதையை எடுத்துக்கிட்டு மனிதாபிமானம் இல்லாம பல கேவலமான செயல்களை, வெறித்தனமான செயல்களை செஞ்சுட்டு இருக்காங்கிறது தான் உண்மை. இதையெல்லாம் இந்த அரசாங்கம் பணத்துக்கிட்டு பார்த்துக்காமையும் இருக்கிறது தான் ரொம்பவுமே கவலைக்கிடமாகவும் கேவலமாகவும் இருக்குது. இந்த அரசாங்கம் எப்படி பதில் சொல்லுவோம் அப்படின்னு கேட்டா மூணதான் நடந்துட்டு இருக்கு. பல போராளிகள் வாயை வச்சு குழப்பம் நடத்திட்டு இருக்கிற பல போராளிகள் இதற்கு எதிராக ஒரு குரலும் கொடுக்கல, ஒரு பதிவும் போடல, அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட வாய் தொடர்ந்து இந்த சமூகத்தை பற்றி பேசல. பல மக்கள் இந்த கொடூரமான வீடியோ பகிர்ந்து இப்படி ஒரு கொடூரமான சம்பவம் நடந்துட்டு இருக்கு. ஏன் தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த செய்தி ஊடகமும், பிரபலமா இருக்கிற எந்த செய்தி ஊடகமும் பேசல, பிரபலமா இருக்கிற எந்த வலைதள செய்தி ஊடகமும் பேசல அப்படின்னு கேள்வி கேட்கும் போது இப்போ 1-2 ஊடகங்கள்ல இந்த செய்தி பத்தி சொல்லிட்டு இருக்கிறாங்க. நல்ல வேளை மனசாட்சி உள்ள மக்கள் கையில அந்த இணையதளம் இருக்குன்னு காட்டி இந்த செய்திங்கிறது பரவச்சு. இல்லாட்டி இது மறைக்கப்பட்ட செய்தியா தான் போயிருக்கும். நம்ம தமிழ்நாட்டு முதல்வர் அவர்கள் தமிழ்நாட்டை தனி உணியை விட மாட்டேன்னு சொல்லிட்டு இப்ப பிரச்சாரத்தை முன்னோக்கி பண்ணிட்டு இருக்காரு 2026 எலெக்ஷனை வச்சு. ஆனா கரெக்டா இந்த 2-3 நாளைக்கு முன்னாடி, இந்த வருஷம் முடியறதுக்கு முன்னாடி, அடுத்த மாசம் இன்னொரு 4 மாதத்துல எலெக்ஷன் வரப்போகுது. இதுக்கு முன்னாடி இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்கு. இது மட்டுமா நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா இதை விட கொடூரமான பல விஷயங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு. இதையும் இந்த அரசாங்கம் கண்டுக்காமதான் இருக்கு. இதுக்குதான் என்ன காரணம்னு தெரியும். அவங்களுக்கு தேவை கமிஷன், கரெக்ஷன் வந்தா போதுமே தவிர தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த வித நல்லது நடக்கணும் அப்படிங்கிற எண்ணம் ஒரு துளி கூட கிடையாது. இதைய மக்கள் தெளிவா புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி சிறுவர்கள் 16-17 வயசு சிறுவர்கள் இந்த மாதிரி தவறான பாதைகளுக்கு போறதுக்கு காரணம் என்னன்ட்டு நாம யோசிச்சு பார்க்கும்போது ஒருவேளை திரைப்படங்களா இருக்குமோ
அப்படின்ட்டு பல பேர் இதைய சமூக வலைதளங்கள்ல ஒரு பேசும் பொருளாவே கொண்டு வராங்க. என்னன்னா, பாரஞ்சித் அவர்கள், வெற்றிமாறன் அவர்கள் வந்து வன்முறையான படங்கள் எடுத்து வெளியிடுறாங்க. மாரி செல்வராஜ் அவர்கள் வன்முறையான படங்கள் எடுத்து வெளியிடுறாங்க. அதனாலதான் இளைஞர்கள் அதை பார்த்து கெட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒண்ணு இல்ல, இதே இயக்குநர்களை நல்ல சயின்ஸ் ஃபிக்ஷன் படம், அறிவியல் ரீதியான படத்தை எடுத்து விட்டா அதை பார்த்துட்டு எல்லாருமே சயின்டிஸ்ட் ஆயிடுவாங்க தான் என்னோட கேள்வியா இருக்கு. பல மக்களோட கேள்வியும் அதுவா தான் இருக்கு. ஒரு சிறுவன் எதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிறான், தன்னை முன்னுதாரணப்படுத்திக்கிறான் அப்படிங்கிறது வேற ஒரு விஷயமா இருக்கு. அவனுக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் தோணுதோ அதை நோக்கி அவன் போயிட்டு இருக்கிறான். அதுதான் இங்க நடந்துட்டு இருக்கு. ரொம்ப கொடூரமா இருந்தாதான் இந்த உலகத்துல வாழ முடியும் அப்படிங்கிறத நம்ம தமிழ்நாட்டு அரசும் அதிகாரிகள் உருவாக்கி வச்சனாட்டிதான் சின்ன சின்ன சிறுவர்கள் இந்த மாதிரி பெரிய பெரிய தவறுகள் பண்ணி தன்னை முன்னுதாரணப்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க. இது ரொம்ப ரொம்ப கேவலம். இந்த சம்பவத்தை எல்லாம் அடிப்படையா வச்சு என்னோட கேள்வியும் பொது ஜனங்களுடைய கேள்வியும் என்னவா இருக்கு அப்படின்னா, எதனால இது நடக்குது, ஏன் நடக்குது, ஏன் சிறுவர்கள் எல்லாம் இப்படி மோசமா கெட்டு போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிற கேள்வி முன்னெடுத்துட்டே இருக்கிறாங்க. அதுக்கான பதில் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத நீங்களே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கன்னு நான் சொல்றதுக்கு காரணம், இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு, பல ஊடகங்கள் அதை மறைச்சிட்டு இருக்கு. இது எல்லாத்துக்கும் தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஷேர் பண்ணுங்க அப்படிங்கிறத சொல்றேன். பண்ணுங்க, பார்ப்போம் என்னதான் நடக்குதுன்னு. முக்கியமா இந்த பசங்களெல்லாம் கெட்டு போறதுக்கு காரணம் என்ன, எதனால இப்படி கெட்டு போயிட்டு இருக்காங்க, ரொம்ப கேவலமா வெறித்தனமா நடந்துருக்காங்க, அதுக்கு காரணம் என்னங்கிறத நீங்களே கமெண்ட் செஞ்சு விடுங்க. அதோட மாடர்ன் வெர்ஷன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. நோ, இப்படியே போச்சுன்னா குரங்க மாறிடும் சார். 80 மில்லியன் வருஷங்களா இருக்கு நம்ம குரங்குல இருந்து மனுஷனா மாற. குரங்கு என்னது, நீ மல்டிப்ளை ப்ராலிஃபரேட். அக்கா தெரியாது, அம்மா தெரியாது, பொண்ணு தெரியாது, தங்கச்சி தெரியாது, அதுவா நாம